வணக்கம். புதுச்சேரி மாநில மக்களுக்கு நன்றி கடன் பட்டவர்களாகவும் மக்களுக்கு தேவையானதை தொடர்ந்து செய்வோம் எனவும் அமைச்சர் நமச்சிவாயம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுச்சேரிக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவின் 61வது பிறந்தநாள் ஏனாம் பிராந்தியத்தில் கொண்டாடப்பட்டது. பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து பிறந்தநாள் விழா மேடையில் அமைச்சர் நமச்சிவாயம் பேசுகையில், புதுச்சேரி மாநிலத்தில் வாக்குகள் பெறாத நிலையில் ஏனாம் பிராந்தியத்தில் மக்கள் அதிக அளவில் வாக்களித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட அவர், புதுச்சேரி மாநில மக்களுக்கு நன்றி கடன்பட்டவர்களாக இருப்போம் எனவும் மக்களுக்கு தேவையானதை தொடர்ந்து செய்வோம் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். இருந்தாலும் உங்களுக்கு எனக்கு நன்றி சொல்வதற்கு வார்த்தை இல்லை. ஏன்னா இந்த தேர்தல்ல நாங்க உங்களை சந்திச்சு வாக்கு கேட்ட முதலமைச்சர் அண்ணா, இந்த பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் சந்திச்சு உங்களை வாக்கு கேட்டோம். நீங்க அதிகப்படியான வாக்குகளை இந்த பகுதியில எங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கத்திற்கு கொடுத்திருக்கிறீர்கள். அதற்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள நன்றி. உங்களுக்கு நன்றி. நாங்கள் என்றென்றைக்கும் நாங்கள் இந்த மக்களுக்கு, ஏனாம் மக்களுக்கு, புதுவை மாநில மக்களுக்கு நன்றி கடன் பட்டவர்களாக என்றென்றைக்கும் இருப்போம். எங்களை ஆதரித்தாலும் ஆதரிக்கவில்லை என்று சொன்னாலும் கூட தொடர்ந்து நாங்கள் மக்கள் பணியிலே தொடர்ந்து ஈடுபட்டு மக்களுக்கு தேவையானதை தொடர்ந்து செய்வோம். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை கல்லூரி இயக்குநர் டாக்டர் உதயசங்கர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை கல்லூரி இயக்குநர் டாக்டர் உதயசங்கர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மருத்துவ கல்லூரி டீன் ராமச்சந்திரன், தாளாளர் பிரமிளா தமிழ்வாணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த பேரணியில் மருத்துவ கல்லூரி மாணவ மாணவிகள், செவிலியர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று முக்கிய சாலைகள் வழியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கல்லூரி நிர்வாகம் செய்திருந்தது. முன்னாள் முதலமைச்சர் அமரர் வெங்கடசுப்பா ரெட்டியார் நினைவு நாளையொட்டி மறைமலை அடிகள் சாலை, வெங்கடசுப்பா ரெட்டியார் சாலை சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு வைத்திலிங்கம் MP தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். முன்னாள் முதலமைச்சர் அமரர் வெங்கடசுப்பா ரெட்டியாரின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலை, வெங்கடசுப்பா ரெட்டியார் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP தலைமையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் MLAக்கள் பாலன், நீலகங்காதரன், ராகுல் காந்தி, தேசிய பேரவைத் தலைவர் RE சேகர் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். சுற்றுச்சூழலை பாதுகாக்க மரங்களை நட்டு பராமரிக்க வேண்டுமென புதுவை ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உலக சுற்றுச்சூழல் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. நாம் நம்முடைய சுற்றுச்சூழலை புரிந்து கொள்ள வேண்டியதையும் அதனை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டியதின் அவசியத்தையும் இந்த நாள் உணர்த்துகிறது. சுற்றுச்சூழலுக்கு எதிரான நம்முடைய செயல்பாடுகள் இயற்கை பாதித்து மனித வாழ்க்கை முறையையும் பெரிதும் பாதிக்கிறது என்ற புரிதல் உணர்வை நாம் பெற வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாக்க மரங்களை நடுவோம், நெகிழியை தவிர்ப்போம், இயற்கையை போற்றுவோம், சுற்றுச்சூழலை பாதுகாத்து வரும் தலைமுறையினருக்கு இந்த பூமியை பாதுகாப்பாக அளிப்போம் என்று இந்த நாளில் அனைவரும் உறுதியேற்போம் என்று அதில் கூறியுள்ளார். கடந்த 4 வருடமாக ஜன்னல் வழியாகவே உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றும் ஒரே ஒரு வீல் சேர் மட்டும் கொடுங்கள் என அமைச்சர் தொகுதியில் வசிக்கும் மாற்றுத்திறனாளி இளம்பெண் அரசுக்கு கோரிக்கை விடுத்து வெளியிட்டுள்ள வீடியோ பலரது நெஞ்சத்தையும் உருக்கியுள்ளது. புதுச்சேரி NR காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் தேனி ஜெயக்குமார். இவர் மங்களம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராகவும் சமூக நலத்துறை அமைச்சராகவும் உள்ளார். இவரது தொகுதிக்குட்பட்ட உருவையாறு பகுதியை சேர்ந்தவர் மாற்றுத்திறனாளி பட்டதாரி பெண் அம்பிகை.
தந்தை இழந்த இவர் அம்மா ஆனந்தியுடன் வசித்து வருகிறார். அம்மாவின் உதவியுடன் தனியார் கல்லூரியில் பிகாம் படித்துள்ள அம்பிகை கடந்த 4 வருடமாக வேலைவாய்ப்பு எதுவும் கிடைக்காததால் வீட்டிலேயே முடங்கியுள்ளார். இந்த நிலையில் மாற்றுத்திறனாளி அம்பிகை உதவி கேட்டு வெளியிட்டுள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் படித்து முடித்துவிட்டு வேலைவாய்ப்பு இல்லாமல் கடந்த 4 வருடங்களாக வீட்டுக்குள்ளே முடங்கி கிடப்பதாகவும் ஜன்னல் வழியாக மட்டுமே இந்த உலகத்தை பார்த்து வருகிறேன் என உருக்கமாக தெரிவித்துள்ளார். மேலும் கை கால்கள் செயலிழந்து விட்டதால் சமூக நலத்துறையில் வீல்சேர் கேட்டு விண்ணப்பித்ததாகவும் அதனை தராமல் அதிகாரிகள் அலைக்கழிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அமைச்சர் தொகுதியில் வசிக்கும் மாற்றுத்திறனாளி பட்டதாரி பெண் வீல்சேர் கேட்டு வெளியிட்டுள்ள வீடியோ பலரது நெஞ்சத்தையும் உருக்கியுள்ளது. புதுச்சேரி மக்களவை தொகுதி தேர்தல் முடிவுகள் குறித்து திமுக, அதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளின் சார்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை திமுக மாநில அமைப்பாளர் சிவா வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களவை தேர்தலில் தமிழகம், புதுச்சேரியில் 40 தொகுதிகளில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் உழைப்பால் முழுமையான வெற்றி கிடைத்துள்ளது. புதுச்சேரியில் வெற்றிக்காக பணியாற்றிய அனைவருக்கும் நன்றி என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிமுக சார்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆட்சி, அதிகாரம், பண பலன்களை மீறி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு வாக்களித்தவர்களுக்கு நன்றி. மக்களவை தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இழந்தது தற்காலிகமான நிலைதான். சோர்வடையாமல் கட்சியினர் பணியாற்ற வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சலீம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு போன்ற பிரச்சினைகளுக்கு பாஜக அரசு தீர்வு காணவில்லை. ஜனநாயகத்துக்கு எதிரான நிலைப்பாடு உடையவர்களை புறக்கணிக்கும் வகையில் இந்திய கூட்டணிக்கு மக்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்துள்ளனர். புதுவையில் ஆளும் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் கூட்டணிக்கு தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டியுள்ளனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. காவிரி கூக்குரல் இயக்கம் சார்பில் புதுச்சேரியில் 1.50 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா தொடங்கி வைத்தார். ஈஷாவின் காவிரி கூக்குரல் இயக்கம் சார்பில் புதுச்சேரியில் நிகழாண்டில் 1.50 லட்சம் மரக்கன்றுகள் நட திட்டமிடப்பட்டுள்ளது. உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி அதன் தொடக்க நிகழ்ச்சி கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா மரக்கன்றை நட்டு திட்டத்தை தொடங்கி வைத்தார். மேலும் புதுச்சேரி காவிரி கூக்குரல் இயக்க தன்னார்வலர் வேதநாயகம் மற்றும் வன ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் அருகே எரிவாயு குழாய் அமைக்கும் போது ஏற்பட்ட விபத்தில் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் பிள்ளையார்குப்பம் பகுதியில் எரிவாயு குழாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் பீகார், கர்நாடக மாநிலங்களை சேர்ந்த ஏராளமான தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். வழக்கம் போல தொழிலாளர்கள் நேற்று மாலை பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது எரிவாயு குழாய் அமைப்பதற்காக தோண்டப்பட்டிருந்த பள்ளத்தில் திடீரென ஏற்பட்ட மண் சரிவில் 3 தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டனர். இது குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் மண் சரிவில் சிக்கியவர்களை மீட்டனர். அதில் பீகாரை சேர்ந்த அருண்குமார் மற்றும் கர்நாடகத்தை சேர்ந்த சிவபுத்ரா உள்ளிட்ட 3 பேர் பலத்த காயமடைந்தனர். அவர்கள் ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அவர்களில் சிவபுத்ரா ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். காயமடைந்த மற்ற இருவரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து தொடர்பாக வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி ஆட்சியாளர்கள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்துள்ளார். மறைந்த திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திமுக மருத்துவர் அணி சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திமுக மாநில அமைப்பாளர் சிவா இலவச மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சிவா, புதுச்சேரியில் ஆளும் கட்சி சுய பரிசோதனை செய்ய வேண்டும். மத்தியிலும் மாநிலத்திலும் அவர்கள்தான் ஆட்சி செய்கின்றனர். 22 எம்எல்ஏக்கள் பலத்தோடு மத்திய அரசின் அதிகாரத்தோடு மாநில காவல்துறையின் முழு பங்களிப்போடு என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி தேர்தலை சந்தித்தது. இருப்பினும் ஏன் அனைத்து தொகுதியிலும் தோல்வி அடைந்தார்கள் என சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்றார். ஆட்சியாளர்கள் தங்களை திருத்திக் கொண்டால் வரும் சட்டமன்ற தேர்தலில் டெபாசிட் வாங்கலாம், இல்லாவிட்டால் டெபாசிட் கூட பெற முடியாது என சிவா தெரிவித்தார்.
ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தந்திரியான் குளம் மற்றும் ராமர் குளம் பகுதியில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தந்திரியான் குளம் மற்றும் ராமர் குளம் பகுதியில் மரக்கன்று நடப்பட்டு விழிப்புணர்வு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக GS முருகையன் கலந்து கொண்டு மரக்கன்று நடும் விழாவை சிறப்பித்தார். இதில் GRS தமிழரசன், CRP கன்னியம்மாள், முத்துராணி, BLF சந்திரா, பொருளாளர் பரமேஸ்வரி, EC உறுப்பினர்கள், மகளிர் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 4 பேரை நூதன முறையில் ஏமாற்றி பணம் பறித்த கும்பல் தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் சரவணன். இவர் தவறுதலாக ரூபாய் 29,000 தெரியாத நபருக்கு அனுப்பி பணத்தை இழந்துள்ளார். இதேபோல் சுல்தான்பேட் பகுதியை சேர்ந்த அஷ்ரப் தீன் என்பவர் லோன் ஆப் மூலம் பணம் பெற்று சில நாட்களில் வட்டியுடன் பணத்தை கட்டி முடித்துள்ளார். இதனிடையில் மர்ம நபர் ஒருவர் அஷ்ரப் தீனை தொடர்பு கொண்டு கூடுதலாக பணம் கட்ட வேண்டும், இல்லாவிட்டால் தங்களது புகைப்படத்தை மார்பிங் செய்து உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு அனுப்பி விடுவதாக மிரட்டியுள்ளார். இதற்கு பயந்து அஷ்ரப் தீன் ரூபாய் 16,000 மர்ம நபருக்கு அனுப்பி ஏமாந்துள்ளார். இதேபோல் புதுச்சேரி ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்த வீரசாமி என்பவரின் செல்போன் தொலைந்து விட்டது. பின்னர் மர்ம நபர் ஒருவர் அந்த செல்போனில் உள்ள UPI மூலம் வீரசாமி வங்கி கணக்கில் இருந்த ரூபாய் 4,000 எடுத்துள்ளார். மேலும் அரும்பார்த்தபுரம் பகுதியை சேர்ந்த பரத் என்பவர் ஆன்லைன் மூலம் ரூபாய் 1,300 முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் இழந்துள்ளார். மேற்கண்ட நபர்கள் மொத்தமாக ரூபாய் 50,300 மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.